ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் படும் பல பேருக்கு. இருந்தாலும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேப் மாதிரி கேஸில் உடனடியாக தூக்கு மாட்டெல்லாம் கொடுத்தா கூட அது அப்பீலில் போயிட்டு அது திருப்பி அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகிடும். அதனால் இப்போ இந்த மயிலா கோர்ட்டு கொடுத்துருக்கிற இது பார்த்தீங்கன்னா வழக்கு தீர்ப்பு இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவத்துக்கு துணிச்சல் எப்படி வந்தது? இதுக்கு காரணம் அரசியலா? இதுக்கு காரணம் அரசியல்வாதிகளா? இல்ல அரசியல்வாதிகள் தொடர்புள்ள இருக்கிற நபர்கள் எதற்கும் அஞ்சாத இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்களா? அவங்க தொண்டர்கள் மத்தியிலோ அவங்க சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலோ அவங்க லாயலிஸ்ட் மத்தியில் இந்த மாதிரி செயலில் ஈடுபாடுகள் இருந்தால் அதை உடனடியாக கண்டிக்க வேண்டும். அவர்களை போலீஸிடம் ஒப்படைக்க வேண்டும். இது பண்ணலைன்னா பாருங்க, இது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்யும் நபர்கள்லாம் யூஸ்வலி கிரிமினல் பேக்ரவுண்ட். அவங்க தேர்தல் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓட்டு சேகரிக்கிறது, ஓட்டர்ஸை பயமுறுத்துறது. டிஎம்கேக்கு அரசியல் ரீதியாக பல தொல்லைகள் இருக்கலாம், பல சேலஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் டிஎம்கே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறேன்னா மகளிர்களுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க கட்சியில் யார் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ இல்லை ஈடுபட்ட மாதிரி குற்றச்சாட்டு அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாது. கட்சிக்குள்ள பிரச்சனை, கல்வி வச்சில வெளியில பிரச்சனை. அதை ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் புரியாம இல்லை. அதே நேரத்தில் அவர் திருப்பி என்ன சொல்றாரு? நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஆனா மாநாடுல என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம்னு 1, 2, 3 போட்டு சொல்ல வேண்டாம். அதுதான் ஆச்சரியம் எனக்கு. சிஎமோட ஸ்பீச்சை முழுமையா கேட்டேன். அதுல தன் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரா? இது அவர் ஸ்டாலினே யோசிக்கணும். நிஜமாவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா? இது வெறும் சோஷியல் மீடியாலையும் நம்ம மற்ற மீடியாலையும் இது பண்ணுவதா? நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், தலையை எல்லா ஹெட்லைன்ஸ் எல்லாம் பாருங்கள். என்ன காமிக்கிறது? எங்கே பார்த்தாலும் வெட்டு, கொலை, குத்து, இதை தான் ஆகிட்டு இருக்கு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிய உலுக்கிய அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சீரழிக்கப்பட்ட விவகாரம் இன்று ஞானசேகரனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகள் கருணை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது நிறைய பேர் மரண தண்டையே எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் படும் பல பேருக்கு. இருந்தாலும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேப் மாதிரி கேஸில் உடனடியாக தூக்கு மாட்டெல்லாம் கொடுத்தா கூட அது அப்பீலில் போயிட்டு அது திருப்பி அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகிடும். அதனால் இப்போ இந்த மயிலா கோர்ட்டு கொடுத்துருக்கிற இது பார்த்தீங்கன்னா வழக்கு தீர்ப்பு அதுலேயே இந்த இதில் எந்த விதமான பரோலுக்கு இடம் கிடையாது. எந்த விதமான, ஏன்னா நீங்கள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக 14, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வெளில வந்துடுறாங்க. அவங்க சிறையில் நல்ல கண்டக்ட் இருந்தது, அதனால் அவங்க வெளியில் வரலான்னு சொல்லி வெளில வந்துடுறாங்க. ஆனால் இந்த மேட்டரில் நீங்கள் கூறுவது போல குறைந்து 30 ஆண்டு காலம் உள்ளே இருக்கணும்னு. அப்போ இப்போ அவருக்கு என்ன வயசு ஞானசேகரனுக்கு? அவருக்கு ஒரு 35 வயசு வாக்கில் இருக்கும் சார். 35னா 30 வருஷம்னா 65 வயசு ஆயிடும் அவர் சிறையில். இதில் இது வருக தண்டனை எதற்காக அந்த நபருக்கு கிடைக்கிற தண்டனை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுமையான செயலில் ஒரு கிரிமினல் ஆக்டில் ஈடுபடுவர்களுக்கு இது ஒரு மெசேஜாக இருக்கணும். பாருங்க, டெல்லியில் நிர்பயான்னு ஒரு சம்பவம் நடந்தது. பெண்ணை போகும் பஸ்ஸில் அவங்க செய்த இதை குற்றது, அவங்கள ரேப் பண்ணி அசால்ட் பண்ணி 4 பேர் பண்ணாங்க. டெல்லியில் டிசம்பர் மாதத்தில் குளிர்காலத்தில் நடந்தது. அப்போ ஷீலா தீக்ஷித் முதல்வராக இருந்தார். அதுக்கு பிறகு நிர்பயா ஆக்ட்னு என்று வந்தது. அதாவது சட்டத்தை ஒன்று டைட் பண்ணாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பு வழங்கும் பொழுது கோர்ட்டு முன்னணியில் இருப்பது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட நபருக்கு தண்டனை, நல்ல தண்டனை, எந்த தண்டனை. ஆனால் கூடவே என்னன்னா மற்றவங்க அதை பார்த்து ஒரு இதுவாக இருக்கணும்னு. இந்த மாதிரில செயல் ஈடுபட்டானா உங்கள் வாழ்க்கையில் 30, 35 வருஷம் உள்ளே போயிடும். ஆனால் பாதி பேர் சொல்லுவாங்க இது போராது, இதுக்கு மரண தண்டனை விதிக்கணும், இந்த மாதிரி கொடுமையான இதுக்கு மரண தண்டனை விதிக்கணும். சில பேர் கூட சொல்லுவாங்க இந்த தண்டனை போராது, மரண தண்டனை கூட பாபிட் பண்ணிடணும், அவங்கள குறிப்பே எடுத்துடணும், அப்படியெல்லாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க.
ஆனா நம்ம நாட்டுல லீகலா பார்க்கும் பொழுது கோர்ட் வகித்து இருக்கிற ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பல தீர்ப்புகள்ல உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இவங்கெல்லாம் ஒரு தீர்ப்பு வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட், அதாவது அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும், அது எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். இதுல கூடவே இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது சாதாரணமாக நடத்திய ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்ட பிறகு இந்த மேட்டர் வந்து உயர் நீதிமன்றம் இன்டர்வீன் பண்ணலைன்னா எப்படி போயிருக்குங்கிற ஒரு கேள்வி வருது. உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்ட பிறகு ரொம்ப எவ்வளவு சீக்கிரமா முடிக்குமா முடிச்சு எஸ்ஐடி ரிப்போர்ட் பிரகாரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது மேல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மயிலா கோர்ட்டுனால, மகளிர் கோர்ட்டுனால. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்கது. ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பாலியல் தொல்லையில் வர வழக்குகளை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சு தண்டனை வழங்க வேண்டும். ஏன்னா நீங்க உடனே, அதாவது டிலேடு ஜஸ்டிஸ், நீங்க நியாயம் வழங்குறதை டிலே பண்ணீங்கன்னா அது டினைடு ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடுப்பாங்க. அதாவது நீதி நீங்க அந்த அப்போ உடனடியாக பண்ணல வச்சுக்கோங்க. இது வந்து ஆனா இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கும் ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொன் குழந்தை மேல இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டு பாப்பா இப்படி பண்ணிட்டாங்க, ஆனா இந்த தண்டனையிலேயாவது மற்ற பாப்பாக்கள்லாம் இதுல தப்பணும். இதுல என்ன பாருங்க, எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லை வருது, எந்த இடத்துல இது வருதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஆசிரியர்கள், ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க, ஸ்போர்ட்ஸ்ல கோச், பாலியல் தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் காவல்காரர் உடை அடித்தவர்களும் இந்த மாதிரி செய்கிறார்கள். நான் குறிப்பிட்ட தமிழ்நாடு ஒட்டி சொல்லலை, ஆனா அகில இந்திய லெவல்ல இந்த மாதிரி தொல்லைகள் அதிகமாயிட்ட போது கேஸ் அதிகம். அது ஒன்று. இரண்டாவது சிவா சார், திருப்பி திருப்பி அந்த கேள்வி வருது, இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவத்துக்கு துணிச்சல் எப்படி வந்தது? இதுக்கு காரணம் அரசியலா? இதுக்கு காரணம் அரசியல்வாதிகளா? இல்ல அரசியல்வாதிகள் தொடர்புள்ள இருக்கிற சில நபர்கள் எதற்கும் அஞ்சாத இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்களா? பாருங்க, சார் யாரு அந்த யாரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவங்க தொண்டர்கள் மத்தியிலையோ, அவங்க சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலையோ, அவங்க லாயலிஸ்ட் மத்தியில் இந்த மாதிரி செயலில் ஈடுபாடுகள் இருந்தால் அதை உடனடியாக கண்டிக்க வேண்டும், அவர்களை போலீஸிடம் ஒப்படைக்க வேண்டும். இது பண்ணலைன்னா பாருங்க, இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்யும் நபர்கள்லாம் யூஸ்வலி கிரிமினல் பேக்ரவுண்ட். அவங்க தேர்தல் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓட்டு சேகரிக்கிறது, ஓட்டர்ஸை பயமுடுத்துறது, இந்த மாதிரி செயலுக்கு தைரியம் துணிச்சல். நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்கத்தால ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் நடந்த சம்பவம் பாருங்க. ஒரு வைத்தியர் நைட் டியூட்டி முடிச்ச பிறகு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்க போறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல அவங்க ரெஸ்ட் எடுத்த பிறகு அது என்ன ஒரு கிளாஸ் ரூமை தான் ரெஸ்ட் ரூமா வச்சிருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல வேற இதுவே கிடையாது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல லேடி டாக்டர்ஸ்க்கு. அந்த சம்பவத்திலையும் யார் சஞ்சய் ராய்ங்கிறவர் திரிணாமுல் காங்கிரஸோட தொடர்பு இருந்தது. அதை தவிர்த்து கல்கத்தா போலீஸுக்காக வாலண்டியரா இருந்தார். நான் ஆர்ஜி கார் சம்பவம் அண்ணா பல்கலை சங்கத்தை நான் கம்பேர் பண்றேன். இது ரெண்டுத்திலும் காமன் என்ன கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு அரசியல் தொடர்பு இருந்தது, அரசியல்வாதிகளுடன் இது இருந்தது, ஒரு நெட்வொர்க் இருந்தது. அதனால்தான் இந்த தைரியம் வருது. நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, நமக்கு பின்னாடி கனெக்ஷன் இருக்குது, இவர் காப்பாத்திடுவார், அமைச்சர் காப்பாத்திடுவார், தொண்டர் அவங்க காப்பாத்திடுவார். இந்த இதை பாருங்க, இதை முறையடியா முடிக்கணும். இந்த பொறுப்பு சிவா சார் யாருக்கு இருக்குது? நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ மதுரையில பெரிய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. டிஎம்கேக்கு அரசியல் ரீதியாக பல தொல்லைகள் இருக்கலாம், பல சேலஞ்சஸ் இருக்கலாம். ஆனா டிஎம்கே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் கட்சி நினைக்கணும்னா மகளிர்களுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க கட்சியில யார் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ, இல்ல ஈடுபட்ட மாதிரி குற்றச்சாட்டு வந்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க கூடாது. அவர்களை நீங்க ஓப்பனா சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு டிக்கெட் கிடையாது, எம்பி ஆக முடியாதுன்னு இப்பவே சொல்லுங்க. இப்படி சொன்னீங்கன்னா திமுக வந்து மகளிர்களுக்காக செய்யும் பெரிய செயலாம். சிவா சார். சார், இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டாலும், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் தமிழக காவல்துறை பதிவே பண்ணல.
ஹைகோர்ட் தானாக முன்வந்து எடுத்த பிறகுதான் அங்கு எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படுகிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்று தீர்ப்பு குற்றவாளி அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணின உடனேயே திமுக வந்து இந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க. எங்க காவல்துறை பாத்தீங்களா இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு குறுகிய காலத்திலேயே நாங்க வந்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்திட்டோம், குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்று தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப திமுக கிரெடிட் எடுப்பாங்க. அப்போ இது வந்து மக்கள் மத்தியில திமுக குறித்து ஒரு அதிருப்தி நிலவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும்ல சார்? இல்லைங்க, கிரெடிட் வந்து பாருங்க, அவங்க இப்போ திமுக தலைமை என்ன நினைக்கும்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பொள்ளாச்சி சம்பவத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. பொள்ளாச்சி மேட்டர் எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போதான் தீர்ப்பு வந்துச்சு. இந்த சம்பவம் இப்போ 3 மாசத்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா இதுல பாருங்க, கிரெடிட் வந்து மக்கள் கொடுக்க வேண்டும், நீங்கள் கிரெடிட் எடுக்காதீங்க. நான் சொல்வது போல உங்களுக்கு நல்ல கிரெடிட் வேணும்னா இந்த நேரத்தில் நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருப்பவர்களுக்கு எங்க கட்சியிலிருந்து டிக்கெட் கிடையாது, எம்எல்ஏ பதவிக்காக டிக்கெட் கொடுக்க மாட்டோம். அதாவது எனி அட்ராசிட்டி ஆன் விமன் பை அவர் ஒர்க்கர்ஸ், பை டிஎம்கே ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய இதுவாகும், அவரை வரலாறு படைச்சிருவாரு. அதுல பாருங்க, இப்ப கூட சமீபத்தில் பொன்முடி ஏதோ மாதிரி பேசினார், அதை கனிமொழி அவங்க அதை எடுத்து அதை ட்விட்டர்ல போட்டு அதை ஹைலைட் பண்ண பிறகு உடனடியாக ஸ்டாலின் அவரை கட்சி பதவியை நீக்கினார். இது வரவேற்கத்தக்கது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சிவா சார், தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் வந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னா, அரசியல்ல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிற அரசியல்வாதிகள் பின்னணியில் இருக்கிறவங்க, முன்னணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. சார் இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரை பொதுக்குழு கூட்டத்துல கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பொய் செய்திகளை, பொய் வதந்திகளை சோசியல் மீடியாக்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற நிலையில முதல்வர் அவர்கள் அடித்து தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் முதல்வர் அவருடைய கருத்து எப்படி பார்ப்பது சார்? இல்லைங்க, இந்த மதுரை மாநாடு பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டது என்னன்னா, கோவையில் இளைஞர் ஒரு மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, இது தேர்தலுக்கு முன்பாக, பாராளுமன்ற தேர்தல் முன்பாக ஒன்று நடந்துச்சு. அதுல இருந்த உற்சாகம் இதுல இருந்துச்சா, அது ஒரு கேள்வி வருது. நான் டெல்லியில இருந்து பார்க்குறேன், அங்க இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க மதுரையில எப்படி இருந்தது மூடு. இந்த மூடை வந்து கோவையில் நடந்த இளைஞர் மாநாடுக்கு இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எதுல ஜோஷ் அதிகமா இருந்தது, இதுலையா அதுலையா? சிவா சார் நீங்களே சொல்லுங்க, எதுல உங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் என்ன, எங்க அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பட்டுச்சு கோயம்புத்தூர்ல, கோவையில் நடந்ததுல. ஆனா இங்க பார்க்கிற பொழுது சரி கட்சி, ஆனா ஒண்ணுங்க, கட்சிக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. கட்சிக்குள்ள பிரச்சனை, கள்ளி வச்சில வெளியில பிரச்சனை. அதை ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சிட்டு இருக்காரு, அவர் புரியாம இல்லை. அதே நேரத்தில் அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு, நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், ஆனா மாநாடுல என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம்னு 1 2 3 போட்டு சொல்லவே இல்லை. அதுதான் ஆச்சரியம் எனக்கு. நான் இவரோட நம்ம சிஎமோட ஸ்பீச்சை முழுமையா கேட்டேன். நான் அதுல வந்து தன் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரா, இது பண்ணியிருக்கோம், இப்படி இருந்தது நிலைமை, இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படி, அதை 1 2 3ன்னு அவர் போடல. ஒன்று. இரண்டாவது, சட்ட ஒழுங்கை பத்தி இதை வந்து இது அவர் ஸ்டாலினே யோசிக்கணும். நிஜமாவே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குதா, இது வெறும் சோஷியல் மீடியாலையும் நம்ம மற்ற மீடியாலையும் இது பண்ணுவதா? நீங்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, எல்லா ஹெட்லைன்ஸ் எல்லாம் பாருங்க, என்ன காமிக்கிறது, எங்க பார்த்தாலும் வெட்டு கொலை குத்து இதை தான் ஆயிட்டு இருக்கு. நான் போலீஸ் செயல்படலைன்னு சொல்லல, தமிழ்நாடு போலீஸ் நல்லாவே செயல்படலாம். ஆனா ஒண்ணுங்க, அரசியல் ஒரு அரசியலோட கண்ட்ரோல் இருக்குது. நீங்க போலீஸ்க்கு ஃபுல் பர்மிஷன் கொடுங்க, கட்சியை பார்க்காதீங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன ஆகுதுன்னா, எய்தர் ஒரு சென்னை உயர் நீதிமன்றத்திலேருந்து ஒரு ஆர்டர் வரணும், இல்லை வேற யாராவது கோர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா நடவடிக்கை கிடையாது. அதுக்கு காவல்காரர்கள் தயங்கும் காரணம் என்ன பாருங்க, எந்த இடத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் வந்து கட்டாயமா அவங்களை பிடிக்க முடியும். போலீஸுக்கு இது கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபிஷியன்ட் போலீஸ் தான். ஆனா அவங்க எஃபிஷியன்ஸை குறைப்பது எது? பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், அரசியல் இது இருக்குது. அங்கங்க எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், அது இதுல எல்லாம் இவங்களை விட்டுருங்க, இவங்க நம்ம ஆளுங்க, இவங்க அந்த ஆளுங்க, இந்த மாதிரி இருக்குதா இல்லையா?
இதை சரி பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் சிவா சார். தமிழ்நாட்டில் கட்டாயமாக சட்டம் நல்லா போகும். அப்போ கிரெடிட் எடுத்துக்கிட்டோம், திமுக கிரெடிட் எடுத்துக்கிட்டோம், ஸ்டாலினுக்கு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம தாயார்கள் இவங்களுக்கு என்ன பார்க்குறாங்கன்னா, வெளியில நடப்பதே கஷ்டமா இருக்குது. பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு, காலேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க ஒழுங்கா வந்து சேர்றாங்களான்னு காலம் இருக்கு, பயமா இருக்குது. அது கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா பயம் அதிகமாகுது. அது எல்லா இடத்துலயும் ஆகுது, பெரிய மாநகரத்துலயும் ஆகுது, சின்ன ஊர்லயும் ஆகுது, கிராமத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு and தமிழ்நாடு எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலில் வாக்குறுதி தான் இருக்கணும், இந்த பாலியல் தொல்லையை ஒரே முட்டியா முடிச்சு கட்டுவோன்னு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.